ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் வந்து காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை அப்படின்ற டாபிக் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது தொடர்ச்சியாக செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை அப்படின்ற டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டேஸ் என்பது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின் எதுவுமே நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறதுல பர்சன்டேஜ் அப்படின்ற டைப் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நமக்கான இரண்டாவது கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான இரண்டாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உடையின் பட்டியல் விலை, பட்டியல் விலைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட் ப்ரைஸ், லிஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க 220 ரூபாய். அதன் விற்பனை விலையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உடையின் மேல் தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ, விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்றத நான் 100% எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா? மார்க்கெடு ப்ரைஸ், அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 100%. மார்க்கெடு ப்ரைஸுங்கிறது பட்டியல் விலை எவ்வளோ, 220 ரூபாய். ஓகேங்களா? நமக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி கேட்டிருக்காங்க. தள்ளுபடி சதவீதம் வந்து 20% கொடுத்துட்டு தள்ளுபடி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியாது, அதனால் டீன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைடில் வேணாலும் நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 220ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். 10ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 20ல் இருக்க ஒரு ஜீரோவை கட் பண்ணி விட்டால் நமக்கு பாருங்கள் கிராஸில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னோம். 2 × 22 44 அப்படின்றத நம்மளோட டிஸ்கவுண்ட்டோட வேல்யூவாக இருக்குது. நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாலே நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். டி என்பது சரியான விடையாக இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி விற்பனை விலையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தோம் பார்த்தீங்களா, பட்டியல் விலை, அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து நமக்கு கிடைச்ச தள்ளுபடியை வந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கான செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இங்கே கடன் வாங்கிக்கலாம் 1, இங்கே 10, 10ல் 4 போச்சுன்னா 6, 1ல் வந்து 4 போகாது. ஸோ இங்கே ஒன்று கடன் வாங்கிக்கிறேன், இங்கே 1, இங்கே 11 மாதிரி இருக்கும். 11ல் 4 போச்சுன்னா 7, அப்படியே 1 கீழே இறக்கி விட்டுருங்க. அப்போது நமக்கான செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 176 என்பது கிடச்சிருக்கு. ஓகே சார், எனக்கு டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, இங்கே தள்ளுபடி கொடுக்காம டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் விட்டுருங்க. ஓகேங்களா? டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. நமக்கான 100% அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலை 220 ரூபாய். அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறாங்க, 20% தள்ளுபடி கொடுக்குறாங்களா, அந்த 20%த்தை 100லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. 100லேருந்து மைனஸ் பண்ணிட்டா அதுதான் நம்மளுக்கான விற்பனை சதவீதமாக இருக்கும். ஸோ 80% அப்படிங்கிறதான் விற்பனை சதவீதமாக இருக்கும். விற்பனை சதவீதத்தோட விலை வந்து நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சேம் 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 220ல் இருக்க ஒரு ஜீரோவை கட் பண்ணிடுறேன். 100ல் இருக்க 100 ஜீரோவையும் 80ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 8 16க்கு 6, பேலன்ஸ் 1. 8 × 2 16, 16 + 1 17. அப்போ 176 அப்படின்றதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே சார், எனக்கு இன்னும் தெளிவாக சொல்லிடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸுக்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸுக்கான ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100%ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? 100%ன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு தள்ளுபடிங்கிறது எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. ஸோ 100லேருந்து 20 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 80% அப்படின்றது கிடைக்கும். அதனால தான் நான் டேரெக்டாக 80%ன்னு வச்சு ஆன்சரை போட்டேன். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முகமது ரூபாய் 300 அடக்க விலையாக கொண்ட சட்டையை 20% நஷ்டத்திற்கு சலீமிற்கு விற்றார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடக்க விலைன்றது நம்ம 100% சொன்னோம். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நஷ்டமாகுது, 20% நஷ்டமாகுது. அப்போ ஒரு பொருள் 100%ங்கிறது அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. ஸோ 100%ங்கிறது அடக்க விலை. அந்த சட்டையோட ப்ரைஸ் வந்து 300 ரூபா. அதை சலீமுக்கு எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 80%க்கு விற்றுருக்காரு. ஓகேங்களா? 80%க்கு விற்றாருன்னா அப்போ சலீமுக்கு கிடைக்கிற செல்லிங் ப்ரைஸ், சலீமோட செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு சலீமுக்கு எவ்வளோக்கு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பார் அந்த சட்டை அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 300ல் இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 × 3 24. அப்போ சலீமோட சட்டை வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, சட்டை வாங்கின ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு சலீம் வந்து அந்த ப்ரைஸை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டை விற்றார்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கான 100% அப்படின்றது பார்த்தீங்கன்னா சலீமோட
ப்ரைஸ் வாங்கினது சட்டையோட ப்ரைஸு எவ்வளோ 240 ரூபாய்க்கு முகமதுகிட்ட இருந்து 240 ரூபாய்க்கு சட்டை வாங்கியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, 10% லாபம் வைக்கிறாரு. நமக்கு 100% அப்படின்றது அடக்க விலை, அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10% கூட்டும் போது நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா நமக்கான விற்பனை விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடக்க விலை ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. ப்ராஃபிட்டுங்கிறது 10%, அடக்க விலைங்கிறது 100%. ரெண்டுத்தையும் கூட்டினா 110%க்கு என்ன செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் 2 0 கட் பண்ணி விட்ருங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 24 11 வந்து 24ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 24 ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 24 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. 264 அப்படின்றதான் சலீமோட லாபம். ஓகேங்களா, சலீம் விட்டுற ப்ரைஸுங்கிறது 264. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்கள். சலீமோட காஸ்ட் ப்ரைஸ், சலீம் வந்து அந்த சட்டை எவ்வளோக்கு வாங்கினாரு, 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சலீம் அந்த ப்ரைஸ் அந்த சட்டையை எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 264 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. எவ்வளோ அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 24 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போது 10% ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு 24 ரூபாய் என்பது தான். ஓகேங்களா, 10%ங்கிறது 24 ரூபா. ஆனால் நமக்கு விற்றதோட ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க, 264க்கு விற்றுருக்காரு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எது வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை 24, அதாவது ஒரு பொருளோட விலைங்கிறது 100% இருக்கும். அதுக்கு தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. அப்போது அவர் எவ்வளோ சதவீதத்துக்கு தான் விற்றுருப்பார், 80% தான் விற்றுருப்பார். கரெக்டுங்களா, அடக்க விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம்னா, அதாவது குறித்த விலையிலேருந்து அடக்க விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு விற்பனை விலையோட சதவீதம் கிடைக்கும். அப்போ 80% மதிப்பு தான் நமக்கு 24 ரூபா. இதே இது நமக்கு என்ன கேட்குறாங்க, 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் 20 பார்த்தோம், அப்படியே ஒரு 10 குறைச்சிக்கோங்க. 30ன்றப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு, 70%க்கு விற்றுருக்கிறப்போ அவரோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுமே 100%. ஓகேங்களா, 100%. 100%க்கு மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் ஏற்படும். ஓகேங்களா, ப்ராஃபிட் ஏற்படும். 100%க்கு கீழே வந்துச்சுன்னா லாஸ் அல்லது டிஸ்கவுண்ட் நடந்திருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, 100%க்கு கீழே வந்துச்சுன்னா ஒன்று லாஸாக இருந்திருக்கும், இல்லை டிஸ்கவுண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம். அதுக்கு 100 விட கம்மியாக இருந்துச்சுன்னா தள்ளுபடியாக இருக்கலாம், இல்லை நஷ்டமாக இருக்கலாம். 100%க்கு மேலே போச்சுன்னா லாபமாக இருக்கும். இதை மட்டும் தெளிவாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. ஒரு 0 கட் பண்ணி விட்டுறேன். கிராஸில் இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணும். 1 8 8 3 × 8 24. அப்போ 3 × 7 21 அப்படின்றதான் அதோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். நம்ம வந்து 30% தள்ளுபடி கொடுக்குறப்போ அந்த பொருளோட விற்பனை விலைங்கிறது என்ன கிடச்சிருக்கு, 21 ரூபாய் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். அப்போ 100%ங்கிறது அந்த பூச்சட்டியோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதாவது அடக்க விலை. அடக்க விலையை விட கூடி இருக்குன்னா எவ்வளோ கூடி இருக்கு, ஒரு 20% கூடி இருக்கு. அந்த 20% தான் லாபம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எவ்வளோ சதவீதத்துக்கு விற்றுருப்பாரு, 120%க்கு அந்த பெண் வந்து விற்றுருப்பாங்க. இதுதான் செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ். 20%ங்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். நமக்கு அடக்க விலைக்கான ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எந்த வீடியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அடக்க விலை அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 120%ஓட மதிப்பு தான் நமக்கு எவ்வளோ, 528. இதே வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, 25% லாபம் பெற. இங்கே 20% பெற்றிருக்கனால 120%. இதே இன்னும் எக்ஸ்ட்ரா 5% லாபம் வைக்கிறப்போ உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடச்சிருக்கும், அதை என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ 125%க்கு என்ன அமௌண்ட் வரும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம 5ஆல் அடிக்கலாம். 2 × 5 10, 5 × 5 25, 2 × 5 10, 4 × 5 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நான் 4ஆல் அடிக்கிறேன். 6 × 4 24, 1 × 4 4, பேலன்ஸ் வந்து 1 12 ஆயிரும். 3 × 4 12, 2 × 4 8. 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6,
2 × 6 12, 12ல் 13ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் 1 12 ஆயிரும். 2 × 6 12. அப்போ 25 22ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 25% லாபம் வைக்கிறப்போ நமக்கு என்ன ப்ரைஸுக்கு விற்றுருக்கணும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அப்போ 25 22ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 25 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 50ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு ஃபேக்டர் விட்டுருவோம். ஸோ திருப்பி 50 தான் கிடைக்க போகுது. அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 550 அப்படின்றத நம்ம செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து 25% லாபம் வரணும்னா அந்த பூச்சட்டியை வந்து எவ்வளோக்கு விற்றுருக்கணும்? 550 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். ஓகேங்களா? நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பள்ளி விழாவிற்கு சாரா கேக் செய்தால். ஓகேங்களா? சாரான்றவங்க ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு கேக் செய்கிறாங்க. ஒரு கேக்கின் அடக்க விலைங்கிறது 55 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 கேக் அப்படிங்கிறது 55 ரூபா ஒரு கேக்குக்கு. ஓகேங்களா? 1 கேக்கோட காஸ்ட் ப்ரைஸு 55 ரூபா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபத்திற்கு விற்கிறார். அப்போது செல்லிங் ப்ரைஸுங்கிறது என்ன? காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுறது நமக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். நான் வந்து 1 கேக்கோட ப்ரைஸ் தான் பார்க்குறேன். 1 கேக்கோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அடக்க விலைங்கிறது 55 ரூபா. ஒரு கேக்குக்கு எவ்வளோ லாபம் வைக்கிறாங்க? 11 ரூபா லாபம் வைக்கிறாங்க. அப்போ ஒரு கேக்கு வந்து அவங்க என்ன ப்ரைஸுக்கு விற்றுருக்கணும்? 66 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். அப்போ ஒரு கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ரூபா. செல்லிங் ப்ரைஸுங்கிறது 66 ரூபா ஒரு கேக்குக்கு. ஒரு கேக்கோட அடக்க விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 55 ரூபா. அப்போ 2 மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்றது தெரியும். நல்லா தெரியுது ப்ராஃபிட். இப்போ 11 ரூபா ப்ராஃபிட்டுன்னு நமக்கு நல்லா தெரியுது. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? 25 கேக்களை விற்றால் விற்பனை விலை என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு கேக்கோட ப்ரைஸு 66 ரூபா. செல்லிங் ப்ரைஸுங்கிறது 66 ரூபா. நமக்கு 25 கேக்கோட செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக 25ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 கேக்கோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். 25 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 25 66ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு டிஜிட் தள்ளி திருப்பி ரிவர்ஸில் அதே நம்பர் எழுதிடுறேன். 6 × 5 30க்கு 0 பேலன்ஸ் 3. 2 × 6 12 12 + 3 15 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு திருப்பி 150ன்றதை அப்படி எழுதிடுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு மேலேருந்து கீழே ஆட் பண்ணோம்னா நமக்கு 25 கேக்கோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். 1650 அப்படின்றதான் 25 கேக்கோட விற்பனை விலையாக இருக்கும். ஓகேங்களா? நான் இதே மாதிரி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறேன்னா, அந்த 25 கேக்கோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 25 கேக்கோட அடக்க விலை என்ன அப்படின்றதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2012 டில் டேட் வரைக்கும் இருக்க எல்லா பிஒய்க்யூ சம்ஸையும் டாபிக் வைஸ் இல்லைங்க, சப் டாபிக் வைஸ் வந்து நம்ம பிரித்து அதை வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்ப்போங்க. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15,000க்கு வாங்கி, அப்போ வாங்குறதுங்கிறது காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். நம்மளோட 100% அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். ஓகேங்களா? 15,000 ரூபாங்கிறது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அல்லது வாங்குற ப்ரைஸு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அதனை 15% நஷ்டத்திற்கு விற்றார். 100%ங்கிறது அடக்க விலை. அதிலிருந்து 15% கம்மி பண்ணி விற்கிறாரு, நஷ்டத்துக்கு விற்கிறாரு. ஸோ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 85% கிடைக்குங்களா? இந்த 85%க்கு தான் நமக்கு விற்பனை விலையாக இருந்திருக்கும். அந்த விற்பனை விலை எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சிம்பிள், ரெண்டுத்தையும் கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். இது எந்த சைடு வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 15,000ல் இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்றேன். சிம்பிளாக 85யும் 150யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர். நான் என்ன பண்ணுறேன்? 85 15ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறேன். 5 × 5 25க்கு 5 பேலன்ஸ் 2. 8 × 5 40 40 + 2 42. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 85 அப்படின்றத கிடைக்கும். ஒரு ஃபேக்டர் விட்டுட்டோம். அப்படி ஆட் பண்ணுங்கள். 5 7 12. ஒரு ஜீரோவை மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 150ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஒரு ஜீரோவை சேர்த்துருங்க. அப்போ 12,750 ரூபாய்க்கு அந்த டிவியை விற்றுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ டிவியோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12,750. காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்றதான் அடக்க விலையாக இருந்திருக்கு. இதில் நான் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்குறேன்னா, எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு, லாஸோட தொகை எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது வந்து 15% அப்படின்றதையும் செக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க.
இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275 விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. அடக்க விலைங்கிறது 100%. நஷ்டம்னா என்ன பண்ணியிருக்கணும், அந்த நஷ்ட சதவீதத்தை மைனஸ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ 95%தோட மதிப்பு தான் என்ன, 4275. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 5% லாபம் பெற மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்கணும், அதாவது விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. பட் என்ன கேட்டிருக்காங்க, 5% லாபம். அடக்கு விலைங்கிறது 100, 100க்கு மேலே போனால் தான் லாபம் ஏற்படும். எவ்வளோ அதிகமாக போயிருக்கு, 5 அதிகமாக போயிருக்கு. ஸோ 100 + 5 105%தோட வேல்யூ என்ன அப்படின்றத நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். 21 × 5 105, 19 × 5 95. 19ஆல் அடிக்கிறேன். 1 19 19, 2 19 38, 2 19 38. பேலன்ஸ் என்ன, 4, 47 ஆயிரும். 47 எத்தனை 19 இருக்குது, 2 19 38, 2 19 38, 47 38 போச்சுன்னா பேலன்ஸ் 9, 95 ஆயிடுச்சு. 19 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 19 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 95 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 21 225ங்கிறது கிராஸில் இருக்குது. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 21ஐயும் 225ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் அதே நம்பர் தான் வரும். ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 450 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படியே ஆட் பண்ணுங்கள். 5 2 7 4. இப்போ 4725 அப்படின்றதான் நமக்கு 105, அதாவது 5% லாபம் பெறப்போ விற்க வேண்டிய தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4725. ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார். பின்பு அதனை அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலையாக்கினார். அதாவது 100%-ஐ விட 30% கூட்டுறாங்க. கூட்டுறப்போ அது மார்க்கெட் ப்ரைஸாக மாறுது. அப்படி மார்க்கெட் ப்ரைஸாக மாறினதுக்கப்புறம் 20% தள்ளுபடி கொடுத்து 20% தள்ளுபடி கொடுக்குறாரு. கொடுத்து அந்த பொருளை வந்து விற்றுருக்காரு. ஓகேங்களா. அந்த பொருளை விற்றுறதுக்கப்புறம் அதோட விற்பனை விலையும் அதோட லாப சதவீதத்தையும் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஒரு பொருளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து அதே பொருளை வந்து டிக்ரீஸ் பண்ணி அப்படி கொஷின் பர்சன்டேஜில் கேட்டுட்டாங்கனாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. A + B + AB/100 அப்படின்றதான் அதுக்கான ஃபார்முலா. உயர்த்தி அப்படின்னா பாசிட்டிவில் எடுத்துக்கோங்க. அப்போ 30% உயர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிறத நான் +30 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 20% தள்ளுபடி. நமக்கு தள்ளுபடினாலும் லாஸ்னாலும் நெகட்டிவ் மைனஸில் எடுத்துக்கணும். ஸோ பிங்கிறது -20, ப்ளஸ் ஏங்கிறது +30, பிங்கிறது -20 டிவைடட் பை 100. இதை போட்டோம்னா நமக்கு லாப சதவீதமா இல்லை நஷ்ட சதவீதமானு தெரிஞ்சிடும். 30லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 10 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 2 0 இருக்குது, 2 0 கட் பண்ணி விட்டுறலாம். 3 × 2 6, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 10லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 4% கிடைக்குங்க. அப்போ நமக்கு வேல்யூ வந்து ப்ளஸில் கிடச்சிருக்கு. நமக்கு வேல்யூ வந்து ப்ளஸில் கிடைச்சா லாபம். ஓகேங்களா. ப்ளஸில் கிடைச்சா லாபம். இதே வந்து நெகட்டிவில் கிடைச்சா நஷ்டம் அல்லது தள்ளுபடி. ஓகேங்களா. நஷ்டம் அல்லது தள்ளுபடியை குறிக்கும். ஓகேங்களா. அப்போ 4% லாபம் அப்படின்றப்போ ஆப்ஷன் ஏ கட்டு, ஆப்ஷன் டி கட்டு. அவர் எவ்வளோக்கு அந்த பொருளை வாங்கியிருக்காரு, 1200 வாங்கியிருக்காரு. அப்போ அதுதான் நம்மளோட அடக்க விலை. 100%ங்கிறது 1200 ரூபாய். ஓகேங்களா. 4% லாபத்துக்கு விற்றுருக்காரு. ஸோ அந்த 4%த்தை அடக்கு விலைக்கு மேலே தான் வச்சிருக்காரு. ஸோ 100 கூட 4 கூட்டிருங்க. அப்போ 104%க்கு தான் அந்த பொருளை விற்றுருப்பாரு. அப்படி விற்கிறப்போ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். 100ல் இருக்க 2 0வையும் 1200ல் இருக்க 2 0 கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 104 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 104 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணிடுறேன், 100 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 4 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 104 100 + 4ன்னு பிரிச்சுக்கிட்டேங்க. 12 × 100 1200ன்னு கிடைக்கும். 4 12 48 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 2 கூட்டினீங்கன்னா 1248 அப்படின்றதான் அந்த பொருளோட விற்பனை விலையாக இருந்திருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சசி ஒரு வீட்டை வந்து 27,75,000 வாங்கியிருக்காரு. அவர் வாங்கி என்ன பண்ணுறாரு, உட்புறங்களை அதாவது இன்டீரியர் வந்து அழகுபடுத்துறதுக்காக ஒரு 2,25,000 செலவு பண்ணுறாரு. அப்போது அவர் வாங்கின விலையோடு அவர் இந்த விலையை சேர்த்துருப்பார். ஏன்னா அவர் செலவு செய்கிறதும் அவரோட காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து அடங்கும். அவரோட அடக்க விலையை தான் வந்து சேரும். ஸோ இந்த 2 ப்ரைஸையும் சேர்த்து தான் நமக்கு அடக்க விலையாக இருக்கும். ஸோ 2ஐயும் கூட்டினீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் வருங்க. ஓகேங்களா. 27,75,000 2,25,000 கூட்டினீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தான் அந்த வீட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேங்களா.
30 லட்சம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட 100%. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்களேன், அதை 40% லாபத்திற்கு விற்றார். 100%ங்கிறது அதோட அடக்க விலை, இதை விட 40% கூட்டி வச்சு விற்றுருக்காரு. அப்போது 140% அப்படின்றதான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு, கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிடுங்க. 14 × 3 42. எத்தனை ஜீரோ இருக்குது? 2 4 4 ஜீரோ இருக்குது, அந்த 4 ஜீரோவை அப்படியே போட்டு விட்ருங்க. சாரி 2 5 ஜீரோ இருக்குது, 5 ஜீரோவை அப்படியே போட்டு விட்ருங்க. ஓகேங்களா, 5 ஜீரோவை போட்டு விட்டிங்கன்னா நமக்கு 42 லட்சம் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இந்த 42 லட்சம் அப்படின்றது எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காரு? 40% லாபத்திற்கு விற்றுருக்காரு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல 140ன்னு எடுத்திருக்கோம். இதே வந்து இந்த இடத்துல 40% நஷ்டத்திற்கு அப்படின்னு கொடுத்தாருன்னா 100லேருந்து 40 மைனஸ் பண்ணிட்டு 60% அப்படின்றது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ லாபம் அப்படின்றனால 100 கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின் என்ன மாதிரி மாடல்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடலில் தான் என்ன கொடுத்துருக்காங்க. ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை, அதாவது அவர் வந்து வாஷிங் மிஷினை வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100%. அதுதான் நமக்கு எவ்வளோ? 13,500 ரூபாய். ஓகேங்களா, 13,500. இதனை 12% நஷ்டத்திற்கு, அப்போ 100%ங்கிறது அதோட அடக்க விலை, அதை விட கம்மி பண்ணுறாங்க. 12% கம்மி பண்ணுறாங்க. கம்மி பண்ணால் என்ன கிடைக்கும்? 100லேருந்து 12 மைனஸ் பண்ணுறா 88% வந்து அதை விற்றுருக்காரு. அந்த துணி துவைக்கிற இயந்திரத்தோட விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. விற்பனை விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும், மீதி இருக்கிறத சிம்பிளை பண்ணிக்கலாம். 0 0 கட் பண்ணிட்டு 135 88ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சு. ஸோ 135 88ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 × 8 40க்கு 0 பேலன்ஸ் 4. 3 × 8 24, 24 + 4 28க்கு 8 பேலன்ஸ் 2. 1 × 8 8 8 + 2 10. சேம் அதே நம்பர் தான். ஸோ ஒரே ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு திருப்பி அதே நம்பரை ரிவர்ஸில் எழுதிடுங்க. ஓகேங்களா, ரிவர்ஸில் எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1080 தான் கிடைக்க போகுது. அப்படியே மேலே இருக்க நம்பரே கீழே இருக்க நம்பரே கூட்டிடுங்க. 08811. அப்போ 11,880ங்கிறதான் அந்த வாஷிங் மிஷினோட ப்ரைஸாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளின் விற்ற விலை அடக்க விலைக்கு இடையே உள்ள வித்தியாசம் 240. அப்போ செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா படி? ப்ராஃபிட், லாபம். ஒரு பொருள் வந்து 100 ரூபாய் இருக்குது, அதை வந்து ஒரு 10 ரூபா சேர்த்து விற்கிறப்ப 110 ரூபாயாக இருக்கும். ஸோ 110 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 10 ரூபான்னு கிடைக்கும். அப்போ அந்த 10 ரூபாங்கிறது நமக்கு லாபம். அப்போ லாபம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு டைரெக்டாக கொடுக்காம, லாபம் அப்படின்னு டைரெக்டாக கொடுக்காம ரெண்டுத்தோட வித்தியாசம்னு கொடுத்துருக்காங்க. 240 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. லாப சதவீதம் வந்து 20% கொடுத்துருக்காங்க. அப்போ 20%ஓட வேல்யூ தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு நேராக ப்ராஃபிட் அமௌண்ட் எழுதணும். 240 ரூபா. 20%ங்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அமௌண்ட்டுங்கிறது 240 ரூபா. விற்ற விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, லாபம் வந்து 20% கிடச்சிருக்கு, அடக்க விலைங்கிறது 100%. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா தான் நமக்கு விற்பனை விலையோட சதவீதம் கிடைக்கும். ஸோ 120%க்கு தான் ஒரு விற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 120%ங்கிறது செல்லிங் ப்ரைஸு. ஓகேங்களா, 120%ங்கிறது செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ். அதுக்கு நேராக செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கான ஆன்சருங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு, 1 2 2 12 × 2 24, ஒரு ஜீரோவை சேர்த்து விட்ருங்க. அப்போ 12 120 2 கிராஸில் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 12யும் 12யும் மல்டிப்ளை பண்ணால் 144ன்னு கிடைக்கும். ஒரு ஜீரோ இருக்குது, ஒரு ஜீரோவை போட்டு விட்ருங்க. அப்போ 1440 ரூபாய் அப்படின்றதான் அந்த பொருளோட விற்பனை விலையாக இருக்கும். இதே வந்து நமக்கு அடக்க விலை கேட்டிருந்தாங்கன்னா 20% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 240. நமக்கான அடக்க விலைங்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே 100% இருக்கும். ஸோ 100%க்கு அடக்க விலையோட தொகை எவ்வளோ, விலை எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு, 1 2 2 12 × 2 24. அப்படியே சிம்பிளாக கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 × 12 1200 அப்படின்றதான் நமக்கான அடக்க விலை. ஓகேங்களா, அடக்க விலைங்கிறது 1200 இன்கேஸ் கேட்டிருந்தா. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸுங்கிறது அதை விட 20% கூட 1440 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ 1200 போட்டுறாதீங்க, நான் அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா?
இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 20 பொருட்களின் வாங்கிய விலை. அப்போ 20 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். வாங்கிய விலைங்கிறது காஸ்ட் ப்ரைஸை குறிக்கும். எக்ஸ் பொருட்களின் விற்ற விலை சமம். எக்ஸ் பொருட்கள் இருக்குது, அதோட செல்லிங் ப்ரைஸுங்க வந்து 2 சமம்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸும் 20 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கிட்டு இருக்க காஸ்ட் ப்ரைஸை அங்கிட்டு கொண்டு போயிடுறேன், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க எக்ஸை ஈக்குவல்ட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 20/Xன்னு கிடைக்கிது. நமக்கு செல்லிங் ப்ரைஸுங்கிறது 20, காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எக்ஸு. ஓகேங்களா, அடக்க விலைங்கிறது X ரூபாய், செல்லிங் ப்ரைஸுங்கிறது 20. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், லாப சதவீதம் 25%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லாபம் அப்படிங்கிறது 25%. அப்போது நமக்கு 100%ங்கிறது அடக்க விலையோட சதவீதம், ப்ளஸ் அது கூட லாப சதவீதத்தை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், விற்பனை விலையோட சதவீதம் கிடைக்கும். ரெண்டுத்தையும் கூட்டும்போது 125% தான் நமக்கு என்ன கிடச்சிச்சு, 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பொருளின் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை, அதாவது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக 100% தான் அந்த எக்ஸ் பொருட்களோட எண்ணிக்கையாக இருக்கும். ஸோ எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், 25ஆல் அடிக்கிறேன். 4 25 100, 5 25 125, 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 4 × 5 20. நல்லா நோட் பண்ணுங்கள், நேருக்கு நேர் இருக்கிறதா அடிச்சிருக்கேன், கிராஸில் இருக்கிறத அடிக்கலை. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 4 × 4 16 அப்படின்றதான் அந்த பொருட்களோட எண்ணிக்கையாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது 16 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி சம் பார்த்துடலாங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் டைப்பில் சால்வ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கு விற்றுருக்காரு. அப்போ ஒரு பங்கு வந்து 8% லாபத்திற்கும், பேலன்ஸ் இருக்கிறத 18% லாபத்திற்கும் விற்பனை செஞ்சுருக்காரு. அவர் விற்பனை செஞ்சதில் மொத்தம் 500 கிலோ அரிசிக்கு வந்து 10% லாபம் கிடச்சிருக்கு. அப்போது எவ்வளோ ரெண்டுத்தையும் சேர்த்து லாபம் கிடச்சிருக்கு, 10% லாபம் கிடச்சிருக்கு. இதை வச்சு 2 பார்ட்டோட பகுதியோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். சிம்பிளாக கிராஸில் மைனஸ் பண்ணிக்கோங்க. 18லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 8, அதே மாதிரி 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2 அப்படின்னு கேட்கும். அப்போ 8 பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4, இது 1. ஓகேங்களா, 8% லாபத்துக்கு விற்றதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4, 18% லாபத்துக்கு விற்றதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1. அப்போ 4:1 அப்படின்ற ப்ராஃபிட்டில் கிடச்சிருக்கு. அப்போ மொத்த ரேஷியோ தான் மொத்த கிலோவாக இருக்கும். அப்போ 5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 500 கிலோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவு, 18% லாபத்தோட ரேஷியோங்கிறது என்ன கண்டுபிடிச்சோம், 1 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இதோட அளவு, அரிசியோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதை சிம்பிளாக கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைடில் வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ 5ஐயும் 500ஐயும் 5ஆல் அடிக்கிறேன். 100 × 5 500. அப்போது 18% லாபத்திற்கு கிடைச்ச அவங்களோட அரிசியோட அளவுங்கிறது எவ்வளோ, 100 kg. இதே வந்து 8% லாபத்துக்கு விற்ற அரிசியோட அளவு என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.